கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கண்களை மூடி கூட ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் காலை நேரத்தில் அப்பாவை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளை கூட நீ கண் நோக்கி பார்க்கறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த யெகோவா ஈரை சேனலை பார்த்து கொண்டிருக்கிற சோதரம் பிதா குமான் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் வல்லமையின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா நான் செபிக்கிறேன். உடைய பிள்ளைகளோடு பேசுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. வேதத்தை திறந்து நாம் சங்கீதம் 130வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். 130 அதில் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 130 6. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஆமே சோதரன், இன்றைக்கி நிறையா பேர் நிறையா காரியங்களுக்கு காத்திருக்கிறோம். நிறைய காத்திருக்கிறோம். சில ட்ரெயினுக்கு காத்திருப்பாங்க, சில பஸ்ஸுக்கு காத்திருப்பாங்க. சில என்ன பண்ணுறாங்க, அநேக ப்ரொமோஷனுக்காக காத்திருப்பாங்க. சில படித்து வந்த எக்ஸாமுக்காக என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ மார்க் வரப்போதுன்னு காத்திருப்பாங்க. சோதனை சில பரீட்சை எழுதி என்ன பண்ணுவாங்க, சில வேலைக்கு போகாமல் அவங்க ஓனர் என்ன சொல்ல போகிறாங்க காத்திருப்பாங்க. இன்றைக்கி எதற்காக காத்துக்கின்றோம்? இந்த காத்திருப்பு இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையில் நீங்கள் ஆஸ்வதிக்க முடியும் என்ன பண்ணுவேன், நான் காத்திருப்பேன் ஆண்டவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆத்துமா என்ன பண்ண வியாகுலப்படுகிறது. அதில் சொல்லுவாங்க எப்பொழுது விடியும் என்று. அப்படின்னா எப்போ விடியும்? ஆமாம், ஆண்டு என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணுமே, இந்த காரியத்தில் எனக்கு செய்ய கொடுக்கணுமே, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, எப்படியாவது இந்த காரியத்தில் வெற்றி பெறணும், இந்த காரியத்தில் நான் பெரிய தோல்வியாக காணப்படும் இந்த நாளில் கூட ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இயேசுவினிடத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, காத்திரு எப்பொழுது விடியும் என்று. இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். இந்த கால நேரத்தில் கூட நீங்கள் காத்திருந்த இந்த நேரத்தை ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் காத்திருப்பது நல்லது. எதற்கு காத்திருக்கிறீங்க? இந்த வார்த்தைக்காக நீ காத்திருந்து கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அநேக இடத்துல எழுதப்பட்ட விதத்தில் கூட ஆண்டவருக்காய் காத்திருக்க கழுகு போல அடித்து செட்டைகளை அடித்து உயிரை எழுப்புவார்கள். நீங்கள் காத்திருக்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கும் பொழுது, சோதரன் ஆண்டுடைய சமூகத்தில் நீ காத்திருக்கும் பொழுது என்ன பண்ணுவாராம், எப்படி கழுகு எவ்வளவு உயரமாய் பறக்கிறதோ பார்த்தீங்கன்னா, கழுகு பார்த்தீங்கன்னா எல்லா பறவையோட மேலாய் தனியாய் பறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலானவைகளை நீங்கள் நோக்கி பாருங்கள், புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தாவீது ஆத்துமா சொல்கிறான், ஆண்டவரே என் ஆத்துமா இரவெல்லாம் தூங்காமல் ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன், சாமக்காரனை போல முழிச்சிருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், அப்பளவு வேதனை கூட இருக்கிறான். அப்படியே எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என் ஆத்துமா தொய்ந்து போகிறது என்று சொல்லுகிறான். இந்த எப்படி இந்த கழுகு அது உயர எழும்பு சிறகளை அடித்து பறக்கிறதோ, கழுகு பிடிக்காதவங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் அவ்வளோ கழுகு அழகாக அந்த கூர்மையான அந்த வேட்டையாடும் பொழுது அந்த இறையை கிடாமல் எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் சரியாக டக்குன்னு அந்த இறையை கவ்வி கொண்டு போகிறதான அந்த கழுகை போல உங்களை உயரத்திலே பறக்க வைக்க சோதரம் உன்னதங்களிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காக வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பிரசத்தில் வீட்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நமக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட உங்கள் காத்திருப்பு நல்லது. இயேசுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க, நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணும். அதில் கீழ் வசனம் சொல்லுது பாருங்க, 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம். சங்கீதம் 130 7 8. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்திலே கிருபையும் அவரிடத்திலே திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொள்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்தில் ஆண்டவர் எல்லா காரியத்திலும் இருந்து, எல்லா அநியாயத்திலிருந்து, எல்லா பொறாமையும் இருந்து உங்களை மீட்டு கொண்டவன் ஆண்டவராக இயேசு. உங்களை கரத்தை பிடித்திருக்கிற நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் குடும்பத்தை மீட்டு கொண்டேன், உன் பிள்ளைகளை மீட்டு கொண்டேன், உன்னை போடுற எல்லா காரியத்திலையும் என்ன பண்ணுறேன், உன்னை மீட்டு கொண்டு நான் உன்னை
ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோதரனை காத்திருந்து உங்களுடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டு எந்தெந்த காலத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ உங்களுடைய குடும்பத்தில் அற்புதங்களை செய்யுங்க. ஜாமக்காரனை போல இரவெல்லாம் இழுத்திருந்து ஆண்டவரே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை மனதை எந்தெந்த வேதனையோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே சரீரத்திலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே கர்த்தர் ஆண்டவரே பெருள் திருள ஆண்டவரே ஆத்துமாக்களை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை பெருக பண்ணுவீராக. வனாந்தரங்கள் செழித்திருக்கட்டும், உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், தேசத்தில் நன்மைகளை சுதந்திரத்தில் ஆசீர்வதிங்க. நீங்கள் அப்படியே செய்யப்படுக. நன்றி இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன்.